ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். வேதம் சொல்லுகிறபடியாக நாமும் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எதில் நம்பிக்கையாக இருக்கிறது? யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது? அந்த 1-2 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்கள், என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆமென். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் பயப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எத்தனை எதிரிட்டு காரியங்கள் வந்தாலும் அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். என் சத்ரு எதிர்பார்க்கிறபடி அல்ல, எனக்கு எதிராய் எழும்பி நிற்கிறவர்களின் படி அல்ல. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நான் ஏறெடுத்திருக்கிற காரியங்கள் என்னவென்றால், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆகினாலே என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. எத்தனை பேருடைய இருதயம் தைரியமாக இருக்கிறது? ஆமென். வெளி தோற்றத்தில் காண்பிக்கிற தைரியம் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா முரட்டு மீசை வச்சு நல்லா அப்படி இருப்பாங்க, வாட்டாஞ்சாட்டாங்க. சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீச்சாக இருக்கும். அல்லது அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. ஆனால் மீசை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சில பேர் பார்த்தா முரட்டு ஆள் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போய் அவங்கள ரொம்ப கொஞ்சம் வேகமாக பேசுனீங்கன்னா பயந்தவங்கள்லாம் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் ரீதியான தோற்றத்தில் அவர்கள் எப்படி இருக்கார்கள் என்பதல்ல, அவருடைய இருதயத்தில் அவர்களுக்கு தைரியம் இல்லாத தன்மை உள்ளவர்கள் இருக்கலாம். அங்கே அதைத்தான் நாங்கள் வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. இப்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் அதுதான். கிறிஸ்துவுக்குள் வளர்ந்ததற்கு அடையாளம் என்னவென்றால், என் இருதயம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் இருதயம் பயப்படுதா? உங்கள் இருதயம் கண் கலங்குதா? உங்கள் இருதயம் கலங்கி வேதனைப்படுதா? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் என்ன வரல? ஆண்டவர் மேலே இன்னும் முழு நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். சூழ்நிலை பிரச்சனைக்குரியது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை நினச்சி மற்றவங்க கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு கூட பிரச்சனை போகலாம். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாதான்? பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு கடைசி நேரத்தில் தான் கர்த்தரே வேலை செய்வார். அது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் செயல்பட விடுறாரு. சிங்க கெபிக்குள்ளே போகிற வரைக்கும், சிங்கத்தின் நடுவே உட்கார்ற வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிறார். சில நேரம் யோசனை வரும், என்ன ஆண்டவரே இப்படி விட்டுட்டீங்களே? அவர் விடலை. அவர் சிலருக்கு புரிய வைப்பதற்கும் சில இடத்துல அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவர் கொஞ்சம் தூரம் நம்மளை என்ன செஞ்சு தான் வருவார்? கொண்டுட்டு தான் வருவார். தீயின் உள்ளே அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ளே போடுற வரைக்கும் அவர் வரல. காரணம் என்ன? அந்த ஊரில் அங்கே இருக்கிற பாபிலோனிய மக்களுக்கு இங்கே இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனினுடைய வல்லமையை காண்பிப்பதற்கு தீயின் ஊடாக நடந்து காண்பித்தார். ஆமென். சிங்கத்தின் நடுவில் அவர் அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி அங்கே தானியேல் மூலமாக அங்கே வெளிப்படுத்தினார். அதுபோல நமக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய இருதயம் பயப்படாமல் இருந்தனால தான் அந்த தீயை கண்டு அவங்களுக்கு என்ன வரல? பயம் வரல. சிங்க கபியை குறித்து சொன்ன பொழுது தானியேலுடைய இருதயம் பயப்படவில்லை. இப்போ என்னுடைய இருதயம் கலங்கி போகிறது என்றால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். நான் எல்லா விஷயத்திலும் நம்பிக்கையாய் இருப்பேன். ஒருவேளை சொல்லுகிறவர்கள் 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின்படி இப்படி கூட சொல்லி தெரியலாம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். வெளியே இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளை பார்த்து? எப்போ பார்த்தாலும் இவர் என்ன தான் சொல்லுவாங்க? அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சரியாயிருங்க, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆனால் அப்படி சொல்லிகிட்டு இருக்க மறுமாசமும் பிரச்சனை என்ன செய்யலை? சரியாகலை. 3 மாதம் ஆச்சு, பிரச்சனை சரியாகலை. பார்த்து சொல்கிறாங்க, என்னையா எப்போ பார்த்தாலும் என்னன்னு சொல்கிற? கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறிய. அப்படி சொல்லுவாங்களாம் நம்மளை பார்த்து. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை என்ன செய்யட்டும்? விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே அவங்களே சொல்லிக்கிறாங்க, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். சொல்கிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம்.
அந்த அதிகாரத்தை 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் முன்னால் பின்னாலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த தைரியமூட்டும் காரியமாக அங்கே சத்துருக்கள் பேசினதை எல்லாத்தையும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் எத்தனை சொன்னாலும் சரி, இங்கே 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நான் வாசித்தபடி அவர் சொல்லுகிறார், அந்த 1ஆம் வசனத்திலிருந்தே கர்த்தர் என் வெளிச்சம், அவரே என் இரட்சிப்பானவர், நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இன்றைக்கி நம்ம ஆராதனை முடிந்து செல்லும்போது எல்லாரும் தைரியமாய் செல்ல வேண்டும். ஒருவேளை பயத்தில் இருந்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே எதை குறித்தாவது பயம் இருக்கும் என்றால், ஏதாகிலும் உங்களுடைய இருதயத்திலே கலக்கம் வேதனை இருக்கும் என்றால், கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றி போடுவாராக. அதற்கு தீர்வு என்ன தெரியுமா? நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் எடுக்க வேண்டிய, நான் சொல்ல வேண்டிய, நான் முடிவெடுக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் என் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். ஏனென்றால் அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பதற்கு அடையாளம் என்னென்னா, என் இருதயம் பயப்படாது. உங்களை சோதித்து பாருங்கள், உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை சரியாக இருக்கும் என்றால் உங்கள் இருதயம் பயப்படாது, உங்கள் இருதயம் அலக்களிக்கப்படாது. முடிவு அப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இயேசுவை நம்பியிருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமேன். சில நேரத்தில் என்னிடத்தில் நிறைய நேரம் நான் இப்படி வேத பாடங்களை எடுக்க சென்றிருக்கும் பொழுது கேள்விகள் கேட்பாங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆனாலும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன். யாருங்க? நீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஏற்கனவே சில ஃபார்முலா, சில சட்ட திட்டங்கள்லாம் போட்டிருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த சைடு நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இடத்துல உள்ள சட்டம் அங்கே நம்ம ஃபெயிலியராகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதை என்ன செய்ய முடியாமல் போகுது, செய்ய முடியாமல் போகுது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டார், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனால் அநீதிக்கு உடந்தையாக போய் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் நிறையா ஜெபிச்சிருக்கிறேன், நான் நிறைய ஆண்டவருக்கு, சில பேர் எப்படின்னா நம்ம நிறையா கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரோன்னு கொடுப்பாங்க, எவ்வளவு லட்சக்கணக்காக கூட கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பிரச்சனை என்ன செய்யாது, தீராது. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன வரும்னா, லட்சக்கணக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, இன்னும் பிரச்சனை தெரியலைன்னா கொடுத்த ரீதியில் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமாதானம் வருவதற்கு எதுவாக இன்னொரு இடத்துல செய்ய வேண்டியதை என்ன செய்யலை. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? ஆமேன். அப்போ சமாதானத்துக்கு ஏதுவாய் செய்ய வேண்டிய அந்த பகுதியில் நீதியாய் நடக்காதபடினால், நம்ம ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறோம்னு சொல்லி நான் நிறைய கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு, நான் எல்லாத்தையும் கொடுத்து முடித்த பிறகு, என்ன ஆண்டவரே நான் நிறையா கொடுத்துட்டேன் பாருங்கள், நிறையா கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு, இன்னும் எனக்கு பிரச்சனை சரியான மாதிரி தரலையே. கொடுக்கறதுக்குரிய டிபார்ட்மெண்ட் வேறு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு சரி பண்ணுற இடம் வேறு. ஒன்றுக்கும் நீதியின் தேவன் சரியாய் செய்கிறவர். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி சில காரியம் கைகூடாதபடினால், சில காரியம் வாய்க்காதபடினால் அவங்களுடைய தீர்மானம் என்னவா இருக்குன்னா, நான் ரொம்ப காலம் கர்த்தரை என்ன பண்ணி பார்த்தேன், நம்பி பார்த்தேன், எனக்கு என்ன செய்யலை, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் காரியம் ஆகலை, ஒன்றும் கைகூடி வரலை, ஒரு முடிவு தெரியல. என்ன தெரிலன்னா, நான் சொல்லுகிறேன், கொடுப்பதினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கொடுத்ததினால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு ஏரியா. இப்போ நீங்கள் கேட்குறது சமாதானம் என்றால், சமாதானத்திற்கு கொடுக்கறதினால் சமாதானம் வராது. சமாதானத்திற்கு நீங்கள் விட வேண்டிய பாவமாக இருக்கலாம், நீங்கள் செய்ய வேண்டிய, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியமாக இருக்கலாம், கர்த்தருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில மகிமையாக இருக்கலாம். அதை செய்தால் தான் அது வரும்னா, இது நீங்கள் 2 கோடி கொடுத்தாலும் என்ன வராது, சமாதானம் வராது. ஏன்னா சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமாம், புரிஞ்சு கொஞ்சம் ஆமேன்லாம் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் சரி அவருக்கு புரியுது அப்படின்னு நினைப்பேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் கரெக்டாக எல்லாம் செய்கிறேனே. பாஸ்டர் காணிக்கைங்கிறாரு கொடுக்குறேன், தசம பாகங்கிறாரு கொடுக்குறேன், திடீர்னு ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கி வைன்றாரு வாங்கி வைக்கிறேன், சபைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்தது அதற்குரியதற்கு பதில் வந்திருக்கா பாருங்கள். உங்களுக்கு செழிப்பு வந்திருக்கும், பொருளாதார ஆசீர்வாதம் கரெக்டாக இருக்கும், முந்தியை விட சம்பளம் கூட கூடியிருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது என்ன செய்யலை,
வரல. நீங்கள் எதிர்பார்த்தது வரணும்னா உங்கள் சமாதானம் மிகுதி ஆகிறதற்கு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ல. நான் செய்கிறதெல்லாம் பாவம், எல்லாம் தேவனுக்கு விரோதமானதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பார்த்தா உபயம்னு எழுதியிருக்கிறது பார்த்தா எல்லாம் என் பேர் அப்படி வச்சுக்குவோம். சபையில் எல்லா பொருளும் ஒரு பில்டிங்கே என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் நான் செய்கிறதெல்லாம் என்னது? தேவனுக்கு பிரியம் இல்லாதது. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை கர்த்தர் அப்படி செய்துட்டா, அப்படி செய்தால் என் பிஸ்னஸில் வளர்ச்சி ஏற்படலாம், என் பொருளாதாரம் வளரலாம். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். நான் கொடுப்பதினால் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா அதற்குரியதை தர்றாருன்னா, அப்போ எனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிற கர்த்தர், அப்போ எனக்கு வேண்டியதான சந்தோஷத்தை தருவதற்கு, எனக்கு வேண்டிய நிம்மதியை தருவதற்கு, எங்களுக்கு வேண்டிய ஆறுதலை தருவதற்கு, என் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மனதை தருவதற்கு, ஒற்றுமையை தருவதற்கு, வேறு வேறு ஏரியாவில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு நம்ம என்ன செய்யலை? கீழ்ப்படியில். அப்போ ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு மொத்தத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆகையினால தான் தாவீது அதை தெளிவாய் உணர்ந்தபடினாலே அவன் சொல்லி தன்னுடைய வாழ்வில் நடந்த காரியங்களெல்லாம் சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் சொல்லுகிற பல இடங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 65ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுவீர். இந்த நீதி உள்ளங்கிறது தான் ஆண்டவருக்கும் மற்ற தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற தெய்வத்துக்கு நீதியே கிடையாது. நம்ம நிறைய நேரம் நம்ம இடத்துல ஜெபிக்க வரும்பொழுது சிலர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய குலசாமியவே கட்டி என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு விரோதமாக ஏதோ பண்ணிட்டாங்க. நீங்கள் இயேசுவெல்லாம் அப்படி கட்டியெல்லாம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. குலசாமியை கட்டினா என்ன அர்த்தம்னா, ஒருவர் வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு முறைமைக்கு இன்னொருவர் வேறு ஒரு காரியத்தை செய்து இந்த வழிபாட்டு முறையை என்ன பண்ணிட்டாங்களாம், பிளாக் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குலசாமி அநீதியாக வழிபட்டு கொண்டிருக்கிறவருக்கு விரோதமாக என்ன பண்ணிருச்சுப்போம், போயிடுச்சு. இது நான் சொல்லவில்லை. நம்மிடத்தில் ஜெபிக்க வரும் பொழுது, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்கிற வேளையிலே நடந்த காரியங்கள், பேசினவைகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் ஜெபித்து, ஆண்டவரே இந்த குடும்பத்தை முடக்கிவிடும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்கள்? அப்படியெல்லாம் போய் முடக்க மாட்டார். ஏன்னா நான் ஜெபிக்கிறது அநீதியான ஜெபமாக இருக்கிறபடியால் அவர் அப்படி செய்ய முடியாது. ஆனால் தாவீது இப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் சத்துருக்களை என்ன செய்யும், மடங்கடியும். அது என்ன என்று சொன்னால், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எதிராக சத்துரு எழும்புகிறான், நீர் அதை பார்த்து கொள்ளும். அப்போ அவனை எப்படி அடிக்கலான்னா, நீதி உள்ள தேவன் அவன் அநியாயம் செய்கிறபடினால் அநியாயத்துக்குரிய தண்டனை சத்துருவுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என்னுடைய நம்பிக்கையிலே நான் பூரணம் அடைய வேண்டும் என்றால் எல்லா விதத்திலையும் கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய காரியத்தை நான் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆண்டவர் எந்த இடத்துல, எந்த விதத்தில், எதிலெல்லாம் ஆண்டவர் என்னை விரும்புகிறார். அப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் நல்லா செய்துட்டு ஒரு ஏரியாவில் செய்யாததுனால அந்த பிரச்சனை இன்னும் என்ன செய்யலை, சரி ஆகலை. அப்போ நம்பிக்கை, அந்த முழு நம்பிக்கை. அதனால தான் அவர் சொல்கிறார், என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது, என் இருதயத்தில் பயமே வராது. காரணம் என்ன, நான் நம்பியிருக்கிறவர் யார், நான் நம்பியிருக்கிறவர் என் வெளிச்சம், நான் நம்பியிருக்கிறவர் என் இரட்சணிய கொம்பு, நான் நம்பியிருக்கிறவர் உயர்ந்த அடைக்கலம். ஆமென். நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் யாரை நம்புகிறேன்னு எனக்கு தெரியும். நான் பயப்பட போவது இல்லை. காரணம், அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார். சரீரம் எவ்வளோ தோற்றத்தில் அச்சுறுத்துகிற மாதிரி இருக்குங்கிறது இல்லைங்க, உங்கள் இருதயம் எவ்வளவு போல்டாக இருக்குங்கிறதா முக்கியம். எத்தனை பேருடைய இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஆமென். ஒரு பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையை கேள்விப்பட்டாலும் அச்சிடக்கூடாது. என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, இதுக்கு முந்தி தான் உங்கள் இருதயம் தனியாக இருந்துச்சு, ஆதரவற்று இருந்துச்சு, உங்கள் இருதயம் அரவணைப்பு இல்லாமல் இருந்துச்சு, உங்கள் இருதயத்துக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு யார் இருக்கா? சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அப்போ இப்போ உங்கள் இருதயத்தை தேற்றுறதுலேருந்து, உங்களை சமாதானப்படுத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஆள் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் பயந்தீங்கன்னா அர்த்தம் என்னென்னா, அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் எதை கண்டும் எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அதனால தான் அங்கே சொல்லுகிறது, என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாள் அப்படின்னா என்ன அர்த்தம், என் கண்ணுக்கு முன்னால் வந்திருந்தாலும்,
என் கண்ணு முன்னால் வந்து என் கண்ணு முன்னால் எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் தெரிந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அப்பவும் தைரியமாக வேலை செய்வேன். ஒருவேளை வேர்த்திருக்கலாம், வேர்க்கட்டும், அது உடம்பு. சில பிரச்சனையை கேள்விப்பட்டவொன்னே என்ன செய்வோம், சில பேருக்கு அப்படியே வேர்த்துரும். அது வேர்க்கட்டும், அது தொடச்சிக்கலாம், அது உடம்பு. உடல் அப்படி செய்யலாம், ஆனால் உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ பயப்படாமல் இருப்பேன் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நம்பிக்கையாக இருந்து. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து என்ன செய்யணுமா பாருங்க, ஜீசஸ், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்கள் வேதத்தில் வாட்சி பார்த்து இந்த அப்பொழுது, ஆனால், உடனே, இதெல்லாம் முன்னால் பாருங்கள் ஒரு கண்டிஷனோடு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன செய்யணுமா, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில். அந்த இருதயத்தை அவர் ஏன் வலியுறுத்துறாருன்னா, அவர் இப்போ வர வேண்டியது எங்கே தான், உங்கள் இருதயத்தில். வெளி தோற்றத்திலே நாம் மத ரீதியான மாற்றத்தை சுலபமாய் கொடுத்து விடலாம். வெளி தோற்றத்திலே நம்ம மாற்றத்தை அழகாய் கொடுத்து விடலாம், நம்புகிறது போல கொடுத்து விடலாம். எல்லாரும் அடுத்த வாரம் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சபையவே என்னவா மாற்றிடலாம், ஒயிட்டாக மாற்றி எல்லாரும் ஒயிட்டில் தான் வரணும் அப்படின்னோடனே சர்ச்சை பார்த்து அப்படி பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கலாம். ஆனால் எல்லா இருதயமும் சொங்கியாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய, அப்படி சோர்ந்து போய் சோம்பலாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய. நிறைய நேரம் வெளி தோற்றத்திலே ஏதாவது காமிக்கிறோம், நான் யார் தெரியுமா, நான் இன்னார், அதெல்லாம் தேவையில்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருதயம் என்ன சொல்லுது, உங்கள் இருதயத்தினுடைய நம்பிக்கை என்ன. அப்போ உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நீ உன் வழியெல்லாம் அவரை நினைத்து கொண்டு நீ அதெல்லாம் ஒப்பு கொடுத்துரு. அவர் உன் பாதையெல்லாம் என்ன செய்வாராம், செவ்வைப்படுது. அதில் 26ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன செய்வார், காப்பார். கால் சிக்கி கொள்ளாதபடின்னா சிக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் நடக்கும், ஆனால் அவர் உங்களை என்ன செய்ய விடமாட்டார், சிக்க விடமாட்டார். ஆமென். அப்போ எத்தனை பேர் வலை விரித்து உங்களை வீழ்த்தலாம் என்றாலும், அல்லது தள்ளி போடலாம், உங்களை தவிர்த்து விடலாம், உங்களை தூக்கி எறிந்து விடலாம் என்றெல்லாம் நினைத்தாலும் அவர் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன செய்வாராம், தப்புவிப்பார். இன்றைக்கு அந்த ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கணும். ஆண்டவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய தீர்மானத்தினுடைய ஒரு விஷயம் பாருங்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள், அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன ஆண்டவரே டக்குன்னு கொன்னுட்டீங்க, காரணம் நீ இருந்தால் சரி வராது, அதனால் சரி ஆண்டவரே. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அதனுடைய விளைவு என்னன்னா, அவர் சொல்கிறாரு, என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா திடீர்னு அவருடைய சூழ்நிலை, அவருடைய பிரச்சனை எல்லாம் மாறிப்போச்சு. நம்ம ஊர் பாஷையில் சொல்லப்போனால் ஓகோன்னு இருந்த ஆள் திடீர்னு என்ன ஆகிட்டார், எல்லாம் இல்லாமல் போச்சு. ஒன்றும் இல்லை, ஊர் பார்க்க அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருந்த ஆள் இப்போ திடீர்னு ஆளை காணும். எங்கடா உட்காந்துருக்காருன்னு பார்த்தா ரோட்டு ஓரத்தில் உட்காந்து சறுக்குன்னு சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. என்னையா ஆச்சு உன் நிலமை, அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊருக்காரங்களுக்கு சொல்லவா வேணும், காசு இருக்குன்னு ஓவராக என்ன பண்ணியிருக்காரு, ஆடி இருக்காரு. இன்றைக்கி பாரு ஒன்றும் இல்லாமல் போச்சு பார்த்தியா, இப்படியெல்லாம் கிண்டலாக பேசியிருப்பாங்க. நிறைய பேர் பேசினாங்க. அவர் சொல்லுகிறார், அந்த யோபுனுடைய சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர் சொல்லும்போது, என்னை பார்க்க வந்த வாலிபன் கூட இப்போ என்ன செய்ய மாட்டேங்கான், என்னைய பார்க்க மாட்டேங்கான். முந்தியெல்லாம் என்னைய பார்த்தா எல்லாம் எந்திரிச்சு நிற்பான், என்னைய பார்த்தா மரியாதை கொடுப்பான். இப்போ ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? இருதயத்தின் நிறைவினால் மரியாதை வராமல் வெளித்தோட்டத்தில் இருக்க வசதியை பார்த்து என்ன வந்திருக்கு, மரியாதை வந்திருக்கு. யோபு சொல்லுகிறார், இதெல்லாம் பார்த்துட்டு என்னைய மதிக்கலைங்க, ஆனால் ஏன் இருதயத்தில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, என்னை அவர் கொன்று போட்டாலும் சரி அவர் மேலே தான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். ஏன் நம்பிக்கை அவர் மேலே, என் நம்பிக்கை அற்று போகத்தக்க என்னுடைய ஆஸ்திகள் அழிஞ்சாலும் சரி, என் ஆஸ்தியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி, எனக்கு எதிரிட்டு வந்த காரியங்கள் எத்தனையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயங்கள், யோபுனுடைய மனைவி, யோபுனுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, உனக்கெல்லாம் இது வந்திருக்கவே கூடாது, அப்போ ஏதோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இவர் தெளிவாக ஒய்ஃப்ட்ட கூட சொல்கிறாரு, பாருமா, நன்மை பெற்ற நாம் எதையும் பெறுவோம், அதுதான் இருதயத்தின் தைரியம்.
யோபுடைய இருதயத்தில் இருந்த தைரியத்தை பாருங்க. நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? அவனுடைய இருதயத்தில் இருந்த தைரியமும் தெளிவும் தான் அவர் சொல்றாரு, நான் நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன். நான் பிறக்கும் பொழுது இந்த சொத்து சுகம்லாம் எதுவுமே இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கு இதெல்லாம். அது இப்போ இல்லாமல் இருந்தால் என் தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் நான் பிறந்தேன், இப்பொழுது நான் ஆகையினாலே ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 1:21 பாருங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இதுதான் இருதயத்தின் தைரியம். ஆமென். இருதயத்தில் தைரியம் என்ன? ஆண்டவர் கொடுத்தாருங்க, ஒரு கட்டத்தில் அப்படி எல்லாம் கிடச்சிது. இப்போ திடீர்னு எல்லாம் என்ன பண்ணிருச்சு, என்னை விட்டு போயிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ திரும்ப அவர் எனக்கு எல்லாத்தையும் என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த தைரியம் இருந்தால் தான், அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அதை கர்த்தர் நிறைவேற்ற முடியும். அப்போ என்னுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற பயங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறது. என் இருதயத்தில் ஏற்படுகிற பயம் நிறைய அவநம்பிக்கையை எனக்குள் விதைக்கிறது. ஆனால் எனக்குள் ஏற்படுகிற தைரியம் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுகிறது. ஆமென். அப்போ உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இயேசு அடிக்கடி சொல்லுகிறார். சீஷர்களை சந்திக்கும் போதெல்லாம் சொல்கிறார், உங்கள் இருதயம் என்ன செய்யாது இருப்பதாக, கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. பயப்படாதேயுங்கள். சீஷர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள், பயப்படாதேயுங்கள். ஏன் அதை சொல்ல வேண்டும்? பயந்துட்டா, உங்கள் இருதயம் பயந்துட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. சில நேரம் பயப்படுறது வெளியே தெரியாதுங்க, சிலருடைய பயம்லாம் வெளியே தெரியாது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே அவங்கள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆகையினால தான் அவர் சொல்றார், நான் பயப்பட மாட்டேன், நான் அவரை நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற எல்லாவற்றிலும், அங்கே சொல்லப்பட்டிருக்க 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி. இப்போ தான் நீதி வெளிப்படணும். ஒரு ஏரியாவில் நல்லா பண்ணிவிட்டு இன்னொரு ஏரியாவில் சொதப்பிடுறோம் பார்த்தீங்களா? இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு என்ன செய்யலையாம், பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு 42ஆம் அதிகாரம் வாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 7ஆம் வசனம் பாருங்க, 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து, சாட்சி வந்துருச்சா? 1ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்ட பிறகு, எல்லாம் என்னை விட்டு போன பிறகு அங்கே சூழ்நிலை வந்தது என்னவென்றால், ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யவும் இல்லை. யோபு தன் வாயினால் செயலினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனுக்கு விரோதமாக தேவனை தூஷித்து ஆண்டவருடைய பண்ணிட்டாரே அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்யவும் இல்லையா, பேசவும் இல்லை. அந்த நீதி இப்பொழுது எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். அங்கே வந்து ஒரு தீர்மானமாய் சொல்லப்படுகிறது. அவன் என்ன தீர்மானத்தில் அந்த இருதயத்தின் தைரியத்தில் இருந்தானோ அதே விஷயம் இங்கே வெளிவந்து இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 10ஆம் வசனம் பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்தாராம், மாற்றினார். எல்லா காரியங்களுக்கும் ஒரு அளவு உண்டு. பகல் நிரந்தரமாக இருக்க முடியாது, இரவு நிரந்தரமாக இருக்க முடியாது, மழை நிரந்தரமாய் வர முடியாது, உஷ்ணம் நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே நிரந்தரமானவர். ஆமேன். அப்படின்னா உங்கள் பிரச்சனையும் என்ன செய்யாது, நிரந்தரமாக இருக்காது. எப்படி காலையில் சூரியன் வந்துட்டு அதுக்கு நிற்க முடியாது, என்னதான் இருந்தாலும் அது சாயந்தரம் என்ன செஞ்சாகணும், மறைந்தாக வேண்டும். அதுபோல் உங்கள் பிரச்சனையும் மறைந்து விடும். அதுபோல் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் எல்லாம் மாறிவிடும். எல்லா நாட்களும் நீங்கள் அவமதிக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லா நாட்களும் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லா நாட்களும் உங்களுக்கு முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்கள் ரொம்ப காலம் தடுத்துக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தர் அங்கே ஒரு மாறுதலை கொண்டு வருவார். அதற்கு தான் நான் என் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும், பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் என் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என் நம்பிக்கை அதைத்தான் செய்ய போகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரா, 2 மடங்கு ஆசீர்வாதம். இருந்த ஆசீர்வாதத்தோடு இப்போ என்ன ஆகிட்டார், யோபு பெரிய ஆள் ஆகிட்டார்.
எல்லாரும் தூஷித்து சொன்னவெல்லாம் இருந்த அளவை விட இப்போ 2 மடங்கு ஆசீர்வாதத்தின் அளவு கூடிவிட்டது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பேசிக்கொள்ளுகிறோம், நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். நிறைய நேரம் நம்முடைய பயம்தான் கர்த்தரை செயல்பட விடாமல் வைக்கிறது. ஒரு உதாரணமாக, ஒரு இடத்துக்கு போகிறீங்க. சில நேரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெள்ளம்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் அங்கே ஒருத்தர் அப்போ தான் பைக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன்ட்டு போவார். அது அவருடைய என்னது தைரியம். இவ்வளோ போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே அப்புறம் கீழே விழுந்துருவார், வெள்ளம் தூக்கிட்டு போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் உள்ளே நுழையிறதுக்கு என்ன பண்ணுவார்? ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் ஒரு வகையான ஒரு தைரியம் பாருங்கள். திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு, 10 பேர் இருக்க இடத்துல 9 பேர் என்ன பண்ணிடுவாங்க? ஓடிடுவாங்க. ஒரு ஆள் வேகமாக போய் கம்பெடுத்து அடைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதை குறித்து அந்த நபருக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. இன்றைக்கி அது போல தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் வரும்போது நீங்கள் எந்த அளவு பயப்படுறீங்களோ அந்த அளவு நீங்கள் தூரமாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை குறித்து, அந்த சூழ்நிலையை குறித்து, அந்த காரியங்களை குறித்து, அல்லது என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அந்த இடத்துல எங்கே பயந்தீங்களோ அங்கே நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னு அர்த்தம்? தூரம் ஆகிட்டீங்க. உங்கள் இருதயம் பயந்துருச்சு. உங்கள் இருதயத்தினுடைய தைரியம் தான், உங்கள் இருதயத்தின் நிறைவு தான் சரியாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ என் இருதயத்தில் இருக்கிறத நான் சரியாக பண்ணலைன்னா எனக்கு நம்பிக்கை பூரணப்படவே செய்யாது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அப்போ அவர் தான் எனக்கு எல்லாம். அதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 17ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நான் வாசித்த இந்த அதிகாரத்தில் அவருடைய தீர்க்க தரிசன காரியங்கள் சொல்லப்பட்டதை இயேசு திரும்ப அங்கே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது இப்படி நடக்கிறது. இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவர் சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதில்லை. அவர் நியாயத்தில் ஜெயம் கிடைக்க பண்ண வரைக்கும் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அப்போ ஆண்டவருடைய அந்த நம்பிக்கையின் பூரணத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவரை வெளிப்படுத்தி அந்த நம்பிக்கையை, அப்போ யார் நம்பிக்கை? முழுவதுமான பூரணமான நம்பிக்கை எனக்கு யார்? நான் யாரை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்பதை நான் சரியாய் தெளிவாய் புரிந்து செய்வேன் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிற என் விசுவாசத்தை, என் நம்பிக்கையை துவக்குகிறவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்போ என் நம்பிக்கையும் என் விசுவாசத்தையும் துவக்கி சரியாக செய்கிற அவரோடு கூட நான் கடந்து செல்லுகிறவனாக இருக்க வேண்டும். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் என்னுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல், நாமெல்லாம் யார் கிடையாது? நம்மளாம் எதில் நம்பிக்கை கிடையாது? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகம் அப்படி செய்யலாம். மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வச்சு செய்யணும்னா நிறையா அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் நான் மாம்சத்தின்படி அல்ல, நான் மாம்சத்தின்படி செய்கிற முறைமையின்படி அல்ல, மாம்சத்தின்படி செய்கிற விருத்த சேதனங்களின் முறைமைகள் அல்ல, மாம்சத்தின்படி செய்கிற ஆராதனைகள் அல்ல, வழிபாடுகள் அல்ல. நான் ஆவியில் எங்கே போய் ஆராதிக்கணும்? ஆவியில் ஆராதிக்கணும்னா எது முக்கியம்? இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயம் பயந்தா ஆராதிக்காது. அதனால தான் ஆராதனை நேரத்தில் எல்லாம் சத்தமாக ஆராதிங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த சத்தத்தை கொடுக்கும்போது தான் இருதயம் தைரியப்படும். உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி வார்த்தை சொல்லலைன்னா உங்கள் இருதயம் தைரியம் வரவே வராது. உங்கள் இருதயத்துக்கு தைரியம் வரணும்னா உங்கள் வாய் சத்தம் எதுக்கு கேட்கணும்? உங்கள் காது வழியாக உங்கள் மேலே உங்களுக்கு கேட்கணும். உங்கள் சத்தம் நீங்கள் அறிக்கையிடுறது, இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், இயேசுவே நான்
உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காதுக்கு என்ன செய்யாது, சத்தம் கேட்காது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியும். உங்களுக்கு அந்த அந்த உணர்வு வந்து எப்படி தெரியும், நான் கரெக்டாக ஜெபம் பண்ணேன், ஆராதிச்சேன், எதுக்கு மெதுவாக பக்கத்தில் டிஸ்டர்ப் ஆயிரும்ட்டு. ஏன் மைக்கு சத்தத்தோடையா டிஸ்டர்ப் உங்களுக்கு வரப்போகுது? ஆராதனை நேரத்தில் நான் போடுற சத்தத்துலேயே உங்களுக்கு அதோடைய பெரிய டிஸ்டர்ப் ஆகிற போது இல்லை. ஏன் சத்தமாக ஆராதிக்கணும்னு சொல்கிறதுனா, உங்கள் வாயிலிருந்து வர்ற சத்தம் எங்கே கேட்கணும், உங்கள் காதுக்கு கேட்கணும். பக்கத்து காதுக்கு அப்புறம் பேசுவோம். உங்கள் காதுக்கு கேட்டு அந்த நம்பிக்கையை நான் உள்ளே செலுத்த வேண்டும். என்ன செலுத்த வேண்டும்? ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. யார்கிட்ட பேசுகிறீங்க? ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று தேவனை துதிக்கிறீர்கள், இன்னொன்று உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஆராதனை நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு போகும்போது, ஆனால் சர்ச்சுக்கு போனேன், அந்த மாதிரி ஒரு இதே இல்லை, என்ன பண்ணீங்க, ஊமை மாதிரி நின்றுட்டு போனால் ஒன்றும் வராது. நான் என் மனதை திறந்து என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் மூலமாக கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன், சத்தமிட்டேன் என்று வேதம் சொல்லுகிறபடி நான் சத்தமாக அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது என் காது வழியாக நான் விடுகிற நம்பிக்கையின் அறிக்கைகளை என் காது கேட்க வேண்டும். என் காதில் கேட்குறத பொறுத்து தான் என் நம்பிக்கை, என் இருதயம் பயப்படாமல் என் நம்பிக்கை சரியாக இருக்கும். என் காதில் கேட்குறது சரியில்லைனாக்கா அவ்வளோதான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய இடத்துல சிம்சோன் அவன் காதில் கேட்ட வார்த்தையினால தான் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், எப்பா இதான் என் பிரச்சனை போ அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. அவன் இருதயத்தை விட்டு விட்டான். அதனால என்ன ஆனது, அவனுடைய தைரியம், அவனுடைய தரிசனம், அவன் மீது இருந்த எல்லாம் போயிடுச்சு. வார்த்தை, அவள் நித்தம் என்ன பண்ணி கொண்டு இருந்தாளாம், அவன்கிட்ட வார்த்தையால் கேட்டுக்கிட்டே இருந்தாளாம். என்னப்பா உன் தைரியம், என்னப்பா உன் தைரியம். இவன் காதுக்குள்ளே போய் வார்த்தை போய் அவன் இருதயத்தை என்ன பண்ணி விட்டுருச்சு, விசனப்படுத்தி கோபமாக்கி, அந்த காதில் கேட்ட சத்தம் இருதயத்தை கோபமாக்கி, என் பலம் இப்படி தான் இருக்குது போ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவனுடைய தலைமுடியெல்லாம் சிரைத்து அவனை மாவரைக்க போட்டாங்க. ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படி போக வேண்டிய நிலைமையில் உள்ளவன் அல்ல. இங்கே அமர்ந்திருக்கிற சபைக்குள் இருக்கிற நாம் எல்லாரும் ஏதோ சத்துருவினால் மடங்கடிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, சத்துருவெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறவர்கள் அல்ல, தோற்று போனவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் ஒன்றுக்கு உதவாதவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியம் பெரியதாக இருக்கிறது. ஆனால் நான் என் சத்தத்தை எழுப்பாவிட்டால், அப்போ என் இருதயம் என்ன செய்யணும், நான் என்னுடைய முழு இருதயத்தோடும் அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 3:5 பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவங்க அவங்களை அலங்கரிக்கிற விதம் என்னன்னா, தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, தன் குடும்பத்திற்கு கீழ்ப்படிந்து, தன் குடும்பத்தாரோடு இணைந்து அவர்கள் என்ன செய்வார்களாம், அலங்கரிப்பார்களாம். இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். அப்போ என் நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தாவீதுக்கு அந்த தைரியம் இருந்தது, யோபுவுக்கு அந்த தைரியம் இருந்தது. இன்றைக்கு நமக்கும் அந்த தைரியம் நம்முடைய இருதயத்தில் பெருக கடவுது. ஹல்லேலூயா. எபிரேயர் 2:13 சொல்லப்பட்டபடி, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளை, ஆண்டவர் தந்திருக்கிற வசதி, ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன், நம்புவேன். ஆமென். அப்போ என் நம்பிக்கை விருதாவாய் போவாதபடி கர்த்தர் என் நம்பிக்கைக்கு உரிய பலனை தருவார். அவர்தான் என் நம்பிக்கைக்கு உரியவர். அவரை நான் நம்பி வந்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாச அறிக்கையை விட விரும்புகிறீங்க? உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்கிறது முதல்ல யாருக்கு எங்கே கேட்கணும்? எங்கே கேட்கணுங்க? உங்கள் காதுக்கு கேட்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் அதை பேசி பாருங்களேன். ஒருவேளை வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். ஒருவேளை வெளியே இருந்து கேட்குற யாரோ ஒரு அம்மா புலம்பிகிட்டு இருக்கு போல் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் காது கேட்க சொல்லி மட்டும் பாருங்களேன். உங்கள் பேரை சொல்லி நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கள். இன்னும் கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறார். யாருக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன்? உங்கள் காதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள் காது வழியே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எங்கே போகணும்?
உங்கள் இருதயத்துக்கு போகணும். இப்போ உங்கள் இருதயம் தேற்றப்படுது, உங்கள் இருதயத்தில் ஒரு தைரியம் வருது, உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு பலன் வருது. அப்போ நீங்கள் என்கிட்ட வருத்தமாக பேசும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்கள் இருதயம், உங்கள் காதில் இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்கள் இருதயம் இப்போ என்ன செய்யுது? அந்த பயம் கொஞ்சம் அப்படி லேசாக விலகி அப்படி தைரியம் வருது. ஆமாம், பாஸ்டர் சொல்லியிருக்கார். அப்புறம் நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி உங்கள் கூட துணையாக நிற்கிறேன் அப்படி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் பயம் என்ன பண்ணுது? ஓடி போயிட்டு கொஞ்சம் தைரியம் வருது. ஓ, பாஸ்டர் என் கூட நிற்கிறாரு, அவர் எனக்கா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதைத்தான் சொல்லுதேன். அப்போ நீங்கள் வரும்போதெல்லாம் எப்போயாவது என்னாச்சு பிரச்சனையா, அந்த பிரச்சனையோட போங்க அப்படியே அப்படின்னு நான் சொல்லி உங்களை அனுப்புனா அப்புறம் என்னை பார்க்கவே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வரமாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் இருதயம் பயந்து வந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் என்ன ஆக்கிட்டேன், பேசி இன்னும் கொஞ்சம் பயமாக்கின உடனே உங்கள் இருதயம் வராது, சந்திக்காது. ஆனால் உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்தி, தேற்றுதல் படுத்தி, உங்கள் இருதயத்தில் இருக்க பயத்தெல்லாம் அகற்றி, உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலையெல்லாம் நீக்கி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த தைரியமாய் பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்த உடனே உங்கள் இருதயம் தைரியமாயிடும். தைரியமான உடனே தான் என்னவே வரும், நம்பிக்கையே வரும். இருதயம் தைரியம் இல்லாத ஆள்கிட்ட நம்பிக்கை வரவே வராது. நம்பிக்கை வந்தால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தைரியமாக சத்தத்தை உயர்த்தி, அதுதான் ஆராதனைக்கு வந்தால் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சத்தமாக பாட முடியாது. பக்கத்து வீட்டில் யாரும் எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்னு கவலை இருக்கலாம். ஆனால் இங்கே உங்களை யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆமென். இங்கே நம்ம எல்லாரும் சத்தமாய் உங்கள் காதுக்கு கேட்கணும், அந்த அளவுக்கு சத்தமாய் உங்களை நீங்களே கர்த்தர் சமூகத்தில், கர்த்தாவே நீர் எனக்கு நல்லவராக இருந்தீரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் காது சொல்லுது, கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்ததை நான் கர்த்தருக்கு சொல்லியிருக்கேன்னு. உங்கள் காது வழியாக அந்த செய்தி உள்ளே போனவுடனே இன்னும் கொஞ்சம் தைரியம் ஏற்படுது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அதுக்கு தான் சத்தமாக செய்யுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஆராதிங்க, முணுமுணுன்னு பேசாதீங்க. சபைக்கு வந்தால் முணுமுணுன்னு முடிஞ்ச பிறகு பேசுங்க. ஆராதனை நேரத்தில் எல்லோரும் என்ன செய்யுங்க, சத்தமாக செய்யுங்கன்னா காரணம் என்னென்னா உங்கள் இருதயம் பயப்பட்டு இருக்குது. அந்த இருதயம் தைரியமாகணும். ஒருவேளை நீங்கள் பேசுகிற அந்த விசுவாச அறிக்கையில் பக்கத்தில் இருக்கிற காது கேட்டு அவங்க இருதயம் என்ன செய்யும், தைரியப்படும், பலப்படும். அந்த இருதயத்தில் தைரியம் இல்லாத தன்மை இருந்தால் அங்கே ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் அதை நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆகையினாலே நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். யார் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்? என் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். இயேசுவே கர்த்தர் என்று நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவரே எனக்கு எல்லாம் என்று நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் நம்பிக்கை, அவரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆமென். அவரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். ஆகையினாலே கர்த்தரையே உயர்த்துவோம், அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோம். நாம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும், உயர்த்தும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா.